இந்த பாராளுமன்றத்தை வைத்து 159 ஆசனங்கள் இருக்கு, அதனை வைத்து நாங்கள் எதையும் சாதிக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கும் விமல் ரத்நாயக்க சொல்றதை போல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது என்றதை அன்றகுமார் திசாநாயக்க உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் கடிதத்தை கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே நேற்றைய தினம் ஜனாதிபதி இந்த கட்சியை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியிருந்தார். எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த நாளும் கௌரவ சிறுநேசன் சார் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் நேற்று சென்றிருந்தோம். அதிலே நேரடியாக நாங்கள் சொல்லியிருந்தோம், ஜனாதிபதி அவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய பிரதேசங்களே மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே ஆட தொழிற்சாலைகளிலே சேவையாற்றும் எங்களுடைய வேலை செய்யும் எங்களுடைய பெண்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இன்று மட்டக்களப்பிலே பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையாக இருக்கட்டும், யாழ் மாவட்டத்திலே எம்ஏஎஸ் ஆக இருக்கட்டும், இவ்வாறாக இந்த ஆட தொழிற்சாலையிலே வேலை செய்கிற எங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம். மலைய மக்கள் சார்பாக கௌரவ மனோ கணேசன் அவர்கள், கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள், தேயில தோட்டத்திலே வேலை செய்யும் எங்களுடைய மலைய மக்கள், எங்களுடைய தோட்ட தொழிலாளருக்கு இதுல எப்படி பாதிப்பு வரப்போகின்றதை சொல்லியிருந்தார்கள். என்பிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றிலாம் தெரியாது, அவர்கள் சொல்றதை மட்டும் தான் செய்ய வேணும். இப்படி போய் இடப்பக்கம் திரும்பி நேரே போங்கன்னு சொன்னால் இடப்பக்கம் வழி இல்லாட்டியும் திரும்பி போகத்தான் வேணும். என்னடா இல்லாட்டி அவங்களுடைய பாராளுமன்ற ஆசனம் இல்லாம போய்விடும். இதான் உண்மை.